பிரித்தானியாவில் ரயில் தாமதங்கள் மற்றும் ரத்துக்களினால் பாதிக்கப்படும் பயணிகள் இனி மிக எளிதாக தமது பணத்தை திரும்பப் பெறும் வகையில் புதிய திட்டங்களை அரசாங்கம் அறிவித்துள்ளது. கிரேட் பிரிட்டிஷ் ரயில்வேஸ் எனும் புதிய தேசிய ரயில் நிறுவனம் முழுமையாக செயற்பட தொடங்கும் போது இந்த மாற்றங்கள் அமுலுக்கு வரும். தற்போது ஒரு ரயில் தாமதமானால் அந்த குறிப்பிட்ட ரயில் நிறுவனத்திடம் நஷ்டஈடு கோர வேண்டும். இது பயணிகளுக்கு மிகுந்த குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் புதிய திட்டத்தின்படி நீங்கள் யாரிடம் டிக்கெட் வாங்கினீர்களோ அவரிடமே நேரடியாக பணத்தை திரும்ப கோர முடியும். சலுகை விலையில் டிக்கெட் வாங்கும் ரயில் கார்டு பயனர்களுக்காக ஏப்ரல் மாதம் முதல் புதிய சரிபார்ப்பு நடைமுறை அறிமுகமாகின்றது. இது பயணிகள் தவறுதலாக பிழையான டிக்கெட்டுகளை வாங்கி தண்டப்பணம் செலுத்துவதை தவிர்க்க உதவும். இந்த புதிய நடைமுறை மூலம் ஆண்டுக்கு சுமார் 20 மில்லியன் பவுண்டுகள் நஷ்டம் தவிர்க்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த சேமிப்பு பணம் ரயில் கட்டணங்களை குறைக்க அல்லது நிலையங்களை மேம்படுத்த பயன்படுத்தப்படும். இந்த புதிய நடைமுறைகள் இந்த ஆண்டின் இறுதியில் கிரேட்டர் ஆங்கிலினா மற்றும் C2C ரயில் சேவைகளில் முதற்கட்டமாக சோதித்து பார்க்கப்பட உள்ளன. பயணிகள் தங்களுக்கு சேர வேண்டிய நஷ்டஈட்டை எவ்வித சிரமமுமின்றி பெற வேண்டும் என்பதே எமது நோக்கம். அதேவேளை வரி செலுத்துவோரின் பணம் வீணாவதை தடுத்து அதனை ரயில் சேவைகளின் முன்னேற்றத்திற்காக பயன்படுத்துவோம் என போக்குவரத்து செயலாளர் ஹெய்டி அலெக்சாண்டர் தெரிவித்துள்ளார்.